மகா சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சா என்ன பலன் தெரியுமா? நம்ம எத்தனை மணி நேரம் முழிச்சிட்ருக்கோமோ அத்தனை நேரம் மணிக்கு பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு எல்லா ஜீவராசிகளும் சிவனை சிவாய நம சிவாய நமன்னு தியானிச்சிட்டு இருப்பாங்க. உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளும் சிவராத்திரி அன்னைக்கு அந்த நம்ம மனம் உருகி சிவனை நம்ம எப்படி வணங்குறோமோ அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளும் சிவனை வழிபடுங்க, நன்றியும் சொல்லுவாங்க. எங்களுக்கு அனுதினமும் படி அளந்து எங்கள் பசியை போக்கும் பரமசிவனே உனக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிட்டு எல்லா ஜீவராசிகளும் நன்றி சொல்லக்கூடிய நாள் அந்த அற்புதமான சிவராத்திரி. அந்த அற்புதமான சிவராத்திரியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முழிச்சிட்ருக்கலாம். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை விடிய விடியவோ நம்ம முழிச்சிட்ருக்கலாம். அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்மளால் பொழுதன்னைக்கும் முடிச்சிக்க முடியல, விடிய விடிய முழிக்க முடியல, நாங்கள் வேலைக்கு போகணும், எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 1 மணி நேரமாவது முழிக்கலாம். சிவாலயத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவனை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 1 மணி நேரமாவது நம்ம சிவனை தியானிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட வீட்டுக்கு தூங்கிடலாம். கோவிலுக்கே கூட போக முடியாத சூழ்நிலைகள் சிலவங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கவங்க வீட்லேயே விளக்கேற்றி வச்சு மனசார சிவனை தியானிக்கணும். அந்த 1 மணி நேரம் இல்லை, ஒரு கணம் சிவனை தியானித்தாலும், அந்த ஒரு கணம் நம்ம சிவனை நினச்சி மனசார நம்ம தியானித்தாலும் அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு கணத்துலேயும் நமக்கு சிவன் கை கொடுத்துட்டு நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். நமக்கே தெரியாமல் நம்ம கூட இருப்பார். நம்ம நிழல் மாதிரி. நிழல் கூட வெளிச்சம் போனால் மறைஞ்சிடும். ஆனால் சிவன் எக்கணமும் நம்மளை விட்டு பிரிய மாட்டார். அவ்வளோ ஒரு அற்புதமான கடவுள், உன்னதமான கடவுள், தூய்மையானவர். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த நல்ல சிவராத்திரி இன்னைக்கு மாதமும் சிவராத்திரி வரும். அது ஒரு விசேஷம். இது வருஷத்தில் வர மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை ஒரு கணமாவது மனம் உருகி நினச்சா நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டமும் தீர்ந்து நம்ம சிறப்பாக வாழ்வோம் என்றது பெரியவங்க சொன்ன ஒரு வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கர்மாக்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை தியானிக்கிறதுனால அந்த கர்மாக்கள்லேருந்து கொஞ்சம் விடுபட்டு நம்ம வாழ்க்கையும் சிறப்பாகும்ன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.